வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு ரபீந்திர சைலபதி. ஒரு கல்வியாளரா, அதுவும் குறிப்பா மருத்துவம் அப்படின்ற ஒரு படிப்புக்கு இங்கிருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிற மாணவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும், வெளிநாடுன்னு போகும்போது எந்த ஒரு நாட்டுல நம்ம நாட்டோட நிலைக்கு ஈக்குவலா இருக்கு, அதற்கான வாய்ப்புகள் ஏன் அங்க அதிகமா இருக்கு இப்படின்னு மருத்துவம் சார்ந்தும் ஆலோசனைகள் சார்ந்தும் பல விஷயங்களை இன்னைக்கு நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்வியாளரா எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம். நன்றி. கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்போது மேலை நாடுகளுக்கு போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஆர்வம் எல்லா மாணவர்களுக்குமே இங்கே இருக்கு. அதுலேயும் இன்னும் குறிப்பாக மருத்துவம் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம நாட்டில் இருக்கிறத விட வெளிநாடு போய் படிச்சுட்டு வர்றது தான் ரொம்ப அதிகப்படியான மாணவர்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் ஒரு நிறுவனமும் நடத்திட்டு இருக்கீங்க, வெளிநாடு போய் படிச்சுட்டு வர்றதுக்கான எல்லா வகையான சப்போர்ட்டும் செய்கிற மாதிரியான ஒரு நிறுவனத்தையும் நிறுவிட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு போது அந்த பெற்றோருக்கும் சரி மாணவர்களுக்குமான ஆலோசனைகளையும் வழங்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்க இதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, ஏன் எந்த காரணத்தினால நம்ம இந்த ஒரு நாட்டுக்கு போறோம், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. பொதுவாகவே மருத்துவ படிப்புன்னு வரும்போது அதிகப்படியான மாணவர்கள் பிலிப்பைன்ஸ் போகணுங்கிறது தான் விருப்பப்படுறாங்க. அதுல முழுக்க முழுக்க சப்போர்ட் அப்படிங்கறத உங்க நிறுவனம் மூலமா நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மருத்துவம் அப்படிங்கிறது வெளிநாடு போகணுன்ற ஒரு எண்ணம் வர்ற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும்? பிலிப்பைன்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இணைய இருக்கு, சப்போர்ட் பண்ணுது, நாம ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறோம், இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருந்து முழுமையான பதில்களை எதிர்பார்க்கிறோம். இப்ப முதல்ல மருத்துவ படிப்பு அப்படின்னு வரும்போது மற்ற நாடுகளை விட நம்ம பிலிப்பைன்ஸை ஏன் அதிகப்படியா மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? நிறுவனங்களும் அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு தான் சப்போர்ட்டும் அதிகமா பண்றாங்க. ஏன் சார் அப்படி? அதாவது எங்களோட நிறுவனம் 2006 துவங்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்தது உயர்கல்விக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த தடுமாற்றத்தை நீக்கி அவங்களுக்கு ஒரு கேரியர் கைடன்ஸ் கொடுக்கறதா ஒரு நிறுவனமாக தான் எங்களோடது இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக பிலிப்பைன்ஸுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கான ஆர்வம் மக்களிடையே அதிகமாக வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமது இந்தியாவில் 1500 பேருக்கு தான் ஒரு டாக்டர் இருக்காங்க. மேலை நாடுகளில் அப்படி இல்லை, 400 சராசரியாக ஒரு 400 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய நாட்டில் டாக்டர் பற்றாக்குறைகள் இருக்குது. நம்மளுடைய இந்தியாவில் படிக்கிற மாணவர்கள் ஒரு வருஷத்துக்கு 50,000, சராசரியாக ஒரு 50,000 மாணவர்கள் தான் படித்து முடிச்சுட்டு வெளியில் வராங்க. ஸோ அந்த நிலைமை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரேஷியோவை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாது. ஸோ இதற்காக இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் சரி, வெளிநாடுகளில் போய் மருத்துவம் படிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ரஷ்யா, ஜார்ஜியா, யுக்ரைன், சைனா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கு போனாங்க. அதிகமாக கடந்த 5 ஆண்டுகளாக போகிறது பிலிப்பைன்ஸ். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவம் படிக்கிறதுக்கு முக்கியமானது நோய்கள், நோயாளிகள். மருத்துவரோட இருக்கக்கூடிய விஷயமே நோய்களும் நோயாளிகளும் தான். நோயோட தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னால், நோய் ஒரு நாட்டினுடைய கிளைமேட்டை பொறுத்து 90% நோய்கள் இந்த நாட்டினுடைய கிளைமேட்டை பொறுத்து தான் இருக்குது. நம்மளோட இந்தியாவும் சரி பிலிப்பைன்ஸும் சரி டாபிக்கல் ரீஜனில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன நோய்கள்லாம் இருக்கோ அதே நோய்கள் தான் பிலிப்பைன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ மாணவர்கள் அங்கே படித்து முடிச்சுட்டு திரும்ப இங்கே வரும்பொழுது நம்ம ஊரில் புதுசாக ஏதாவது படிக்கணும், புதிய நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் அதிகமாக இருக்காது. மற்றபடி இந்த ரஷ்யா அந்த மாதிரி நாடுகள் சொன்னோம் இல்லையா, அந்த நாடுகளில் ஒரு 6 மாதம் அதிகப்படியான குளிர் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வரக்கூடிய நோய்கள் நம்ம இந்தியாவில் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது. ஸோ அதை படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னால் இங்கே வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய சிரமம் இருக்கும், நோய்களை பற்றியான தன்மைகள் எதுவும் தெரியாமல் இருக்கும். ஸோ இதனால் பிலிப்பைன்ஸுக்கு அதிகமான மாணவர்கள் போகிறாங்க. அடுத்தது மொழி. அங்கே பேசக்கூடிய மக்கள் 90% மேலே ஆங்கிலம் பேசுகிறாங்க. ஸோ அதனால் அங்கே படிக்கக்கூடிய மொழியும் ஆங்கிலம், பேசுகிறது, கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே ஆங்கிலம் தான். இப்போ நம்ம மாணவர்கள் பிலிப்பைன்ஸில் படிக்கும் பொழுது ஃபைனல் இயரில் கிளினிக்கல் நோட்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேஷண்ட்ஸ் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பேஷண்ட் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மொழி கண்டிப்பாக தேவை. வெளிநாடுகள்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் பேசினாங்கன்னு சொன்னால் அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம். ஸோ இது ஒரு காரணம். 3வது ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பேஷண்ட்ஸை தொட்டு வைத்தியம் பண்ணும் முறை. அது நம்ம இந்தியாவில் இருக்குது, மற்ற கண்ட்ரீஸில் சில கண்ட்ரீஸில் அந்த இது கிடையாது. பேஷண்ட்ஸ் தொட்டு வைத்தியம் பண்ணக்கூடிய முறை. பிலிப்பைன்ஸில் அந்த இது இருக்கிறதுனால அதிகப்படியான மாணவர்கள் இப்போதைக்கு பிலிப்பைன்ஸுக்கு ட்ராவல் பண்ணி படிக்கிறாங்க.
இப்போ நம்ம எம்பிபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது +2 முடிச்ச மாணவர்கள் என்ன அந்த அடலசன்ட் ஏஜில் தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு நாட்டில் இருந்துட்டு ஒரு படிப்புக்காக ஒரு மற்ற நாடுக்கு போகிறோம் அப்படின்னும் போது இந்த எண்ணமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஒரு குடும்பத்தில் ஏற்படுத்தும்ன்றதை நம்ம பார்க்குறோம். பெற்றோருக்கும் சரி மருத்துவம் படிக்கணும்ன்ற ஆர்வத்துக்காக மாணவர்கள் போகிறாங்களே தவிர அவங்களுக்கும் மொழி நாடு பற்றின பயம் இருக்கும். பட் தனியாக ஒரு சின்ன பசங்களை அனுப்புறோமேன்ற பயம் பெற்றோருக்கும் இருக்கும். இந்த சூழல்ல ஒரு மருத்துவ படிப்புக்கு வெளிநாடு போகணும்னு வர்ற மாணவருக்கும் சரி பெற்றோருக்கும் சரி ஒரு ஆலோசகரா முதல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவீங்க சார்? அதாவது மருத்துவம் படிக்க பிலிப்பைன்ஸ் போகணும்னு நினைக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அங்கே காலேஜில் நிறைய கன்சல்டன்ஸ் இங்கே இருக்கிறாங்க. அந்த கன்சல்டன்ஸை நீங்கள் போய் அணுகலாம். அந்த கன்சல்டன்ட் வந்து டைரெக்டாக காலேஜ் கூட அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா, அதை நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் காப்பியை கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் அவங்களால சில விஷயங்களை நேரடியாக காலேஜை தொடர்பு கொண்டு விஷயங்களை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அட்மிஷன் லெட்டர் வாங்கி கொடுக்கறது, விசா ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து அது எந்த காலேஜில் அந்த கல்வியோடைய கோர்ஸ் டியூரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். பிலிப்பைன்ஸில் படிக்கக்கூடிய டியூரேஷன் வந்து 5.5 ஆண்டுகள், 5 வருஷம் 4 மாதம். இதில் 1.5 ஆண்டுகள் வந்து ப்ரீ மெடிசன் கோர்ஸ் படிக்கணும், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸுங்கிற டிகிரி. இப்போ நமது ஊரில் 10th 12th முடிச்சுட்டு டைரெக்டாக நம்ம எம்பிபிஎஸ் படிக்க போயிடும். பிலிப்பைன்ஸில் அப்படி கிடையாது. 10th முடிச்சதுக்கப்புறம் 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டிக்குள்ளே போவாங்க. நமது மாணவர்கள் அதிகமாக அங்கே போகிறதுனால அங்கே செட்டுன்னு சொல்லுவாங்க, அதான் வந்து கமிஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட். அவங்க வந்து நமது இந்திய மாணவர்களுக்காக அந்த பிஎஸ்ங்கிற 4 இயர் ப்ரோக்ராமை நம்ம 11th 12th இங்கே ஏற்கனவே படித்ததுனால 1 year 4 months அங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு போகிற மாணவர்கள் கண்டிப்பாக அந்த பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி அந்த இது 1 year 4 months அவங்க கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அவங்க படிக்கக்கூடிய நேரத்தில் NMATங்கிற ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும், நேஷனல் மெடிக்கல் அட்மிஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் எல்லா மாணவர்களும் குறைந்தது 40% மார்க் இருந்தால் மட்டும்தான் அவங்களால எம்டிக்குள்ளே போக முடியும். இதை நிறைய பேர் சொல்கிறதில்ல. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அடுத்தது இந்தியன் எம்பசி மணிலா, அதாவது இந்திய தூதரகம், பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தினுடைய வெப்சைட்டில் அவங்க வந்து எந்த காலேஜில் போய் படிக்கலாம், இதனுடைய முறைகள்லாம் என்ன, காலேஜை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஒரு 36 காலேஜஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த 36 காலேஜஸில் போய் படிச்சுட்டு வந்தால் தான், படிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து எம்சிஐயில் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் அவங்க பாஸ் பண்ணால் தான் அவங்க இங்கே வந்து வேலை பார்க்க முடியும். இப்போ நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணுறது வந்து பிரிட்டிஷ் சிலபஸ், அங்கே ஃபாலோ பண்ணுறது வந்து யூஎஸ் சிலபஸ். ஸோ அங்கே வந்து ப்ராக்டிக்கல் நோட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் மாணவர்கள் எல்லாம் அங்கே போகிறாங்க. கண்டிப்பா அதுக்கு தான் கேட்டேன். அந்த ஆலோசனைன்னு வரும்போது பெற்றோரை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா வெளிநாடு அனுப்புறோன்றதுக்கு? ஆமாம், பயம் இருக்கும். இங்கே இருந்து கூட்டு போகிற அந்த கன்சல்டன்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏஜென்ட்ஸ் வந்து டைரெக்டாக காலேஜ் கூட டைப் வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். வேறு என்னென்ன வசதிகள் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, அடிக்கடி அவங்க அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறாங்களா. விசா வந்து அங்கே ஒரு பெரிய இஷ்யூஸ். அதாவது இங்கே நம்மளுடைய நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் நல்ல ஒரு நல்லிணக்கம் இருக்குது. இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது 9A விசா, 18 வயசு கம்மியாக இருக்கிறவங்க 9A விசாவில் தான் போவாங்க. இட்ஸ் ஈக்குவலன் டு டூரிஸ்ட் விசா. 18 வயசு பூர்த்தியானவங்க மட்டும்தான் ஸ்டூடெண்ட் விசாவில் இங்கேருந்து ட்ராவல் பண்ண முடியும். அங்கே போனதுக்கப்புறம் காலேஜில் என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 18 வயசு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசாவை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இந்த அசோசியேட்ஸு, இந்த கன்சல்டன்ட்ஸ்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்களா, அது வரைக்கும் அவங்களோட ஹெல்ப் பண்ண முடியுமா அவங்களால அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட அவங்க அட்மிஷனே நீங்கள் கொடுக்கணும். ஓகே ஓகே. இப்போ இங்கேருந்து அங்கே போகிற மாணவர்களுக்கு சார் அந்த 5.5 ஆண்டு காலம் அவங்க அங்கே தான் இருக்க போகிறாங்க, படிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது வேறு மொழி வேறு நாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொழி ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் அங்கே ஆங்கிலம் பேசுறதுனால ஒரு சௌகரியம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மாணவர்கள் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் தெரியாமல் இருக்கலாம், அவங்கள ஏதாவது தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியில் இருக்கிற ஒரு மாணவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னவா இருக்குது பொதுவாக? கண்டிப்பாக, அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு விருப்பப்படுற மாணவர்களுக்கு நீங்கள் இதில் சொல்கிறது என்னென்னா, பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, முதல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது மருத்துவ கல்வி மீது அதிகமான ஆர்வம் இருக்கணும். அதாவது ஒரு கன்சல்டண்ட்டை போய் பார்த்து அவங்க மூலமாக அட்மிஷன் பண்ணிட்டாங்க, பண்ணினதுனால 5 வருஷத்தில் நம்ம பையன் வந்து டாக்டர் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் கிடையாது. அவங்க படிக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ஒரு ஆர்வமாக படித்தா மட்டும்தான் அவங்க ஒரு நல்ல டாக்டராக வர முடியும். பணம் செலவு பண்ணுறோம், ஒரு 30 லட்ச ரூபாய் வரைக்கும் இதில் செலவாகும்.
எந்த காலேஜில் சேர்ந்தாலும் சரி சராசரியாக இந்த விசா, கல்லூரி கட்டணம், ட்ராவலு, அவங்க படிப்பு, சாப்பாடு எல்லாம் சேர்த்து ஒரு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஸோ இந்த பணத்தை கட்டினாலோ இந்த அட்மிஷன் பண்ணிட்டாலோ டாக்டர் ஆயிடுவாங்கங்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இருக்கணும். இப்போ எங்களோட நிறுவனத்தில் வந்து அதை தவறுகிற மாணவர்களும் இருக்காங்க. எங்களுக்கு நல்ல இனிப்பான அனுபவங்களும் இருக்கு, கசப்பான அனுபவங்களும் இருக்கு. இது தவறுற மாணவர்களை நாங்கள் உடனே வீட்டுக்கு அனுப்பிடுறோம். அங்கே நாங்கள் வச்சுறது இல்லை. பேரண்ட்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள நாங்கள் திரும்ப இங்கே அனுப்பிடுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மாணவர்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்? அதை நான் சொன்னல, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இது மட்டும்தான். குறைந்தது 65% மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறவங்க மாணவர்கள் மட்டும்தான் அங்கே போய் படிச்சுட்டு திரும்ப ஒரு நல்ல டாக்டராக வர முடியும். அதற்கு அதாவது இந்தியன் நார்ம்ஸ் படி 50% மார்க்ஸ் எடுத்திருந்தால் இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி சென்று போய் படிக்கலாம் மருத்துவம். ஆனால் என்னோட விருப்பம் என்னென்னா, எங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்குறது என்னென்னா, ஒரு 65% மினிமம் எடுத்துருக்கணும். அவங்களால மட்டும்தான் அந்த படிப்பை கன்டினியூ பண்ண முடியும். அதேமாதிரி பெற்றோர்கள்ட்ட நாங்கள் சொல்கிறது, உங்களுடைய மகன் வந்து 12 வருஷம் அவங்க உங்கள் கூட இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தனியாக போய் அங்கே இருந்துருவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கே தெரியும். அப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அப்படி நம்பிக்கை இல்லை, இங்கே சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறான், இல்லை இங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அவன் வெளிநாட்டுக்கு போனால் படிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அங்கே போய் இதோட அதிகமாக தான் இருக்கும். அவங்களால படித்து முடித்து வர முடியாது. ஸோ நாங்கள் பேரண்ட்ஸ்ட்டு அதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லுவோம். உங்களுக்கு உங்கள் பையன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள அனுப்பி வைங்க அப்படின்னு. பெற்றோர் மேலே அதிக பாசம் வச்சுருக்கிற எந்த மாணவர்களும் தப்பு பண்ண மாட்டாங்க. பிரிஞ்சு இருக்கிறாங்க, டெய்லி அவங்ககிட்ட அங்கேருந்து பேசுவாங்க. ஸோ பெற்றோர் இவ்வளோ சிரமம் செலவு பண்ணி நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற ஒவ்வொரு மாணவரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இப்போது எம்பிபிஎஸ்க்கு அப்பாற்பட்டு எம்டி இன்னும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்காகவும் மாணவர்கள் இங்கேருந்து போகிறவங்க இருக்காங்களா? எப்படி சார்? ஆமாம், இருக்கிறாங்க. அதுக்கு வந்து யூஎஸ், யூகே அந்த மாதிரியான மேலை நாடுகள் தான் அதிகமாக போகிறாங்க. பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து இது வரைக்கும் அதை வந்து ரெகனைஸ் பண்ணல. அதாவது எம்டி, அதாவது பிஜி டிகிரியை வந்து பிலிப்பைன்ஸில் படிக்கக்கூடிய பிஜி டிகிரியை ரெகனைஸ் பண்ணல. இருந்தாலும் சில மாணவர்கள் போகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து இது 4 ஆண்டுகள் எம்டின்னு சொன்னேன், டாக்டர் ஆஃப் மெடிசன். அது போக பிஜியில் ஸ்பெஷலைசேஷன், இது சில டிகிரி வந்து ஸ்பெஷலைசேஷனில் வந்து 4.5 ஆண்டுகளும் இருக்குது, 5 ஆண்டுகளும் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் அது வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் பண்ணல. பட் இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், நிறைய நோய்களை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் அங்கே வந்து சேர்றாங்க. இப்போ மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க ரஷ்யாலாம் போகிறவங்க இருக்காங்க, சைனா இந்த மாதிரி இடங்களுக்கும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு போகிறாங்கன்னு. ஆனால் இந்த செலவுன்னு வரும்போது பிலிப்பைன்ஸ் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் பண்ணுறதையும் பார்க்குறோம். ஆமாம், இப்போ செலவு பண்ணுறதுன்றது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் படிக்கிறத விட அங்கே வந்து செலவு கம்மி. பட் ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும். செலவு கம்மியாக இருக்குது, பணம் குறைவாக இருக்குது, ஒரு 15 லட்சம் ரூபாயில் ரஷ்யாவில் போய் படிச்சுட்டு வரலாம். பட் குவாலிட்டி இல்லைன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி அங்கே வந்து 6 மாதங்கள் வந்து அதிகப்படியான குளிர் இருக்கும். ஸோ அந்த குளிர் நேரத்தில் அங்கே என்னென்ன நோய்கள் இருக்கோ அதை பற்றி தான் அவங்க அங்கே படிப்பாங்க அதிகமாக. அந்த நோய்கள் நம்ம இந்தியாவில் வரப்போகிறதே கிடையாது. இப்போ அவங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வரும்போது நம்ம நாட்டில் உள்ள கேள்விகளை பற்றி, நம்ம நாட்டில் உள்ள நோய்களை பற்றியான கேள்விகள் மட்டும்தான் அதில் இருக்கும். இந்த வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர்றவங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நோய்களை பற்றி தெரிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம் தான் அது. ஸோ அந்த எக்ஸாமில் அவங்களால கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அந்த நாட்டில் உள்ள நோய்களை பற்றி மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே உள்ளது அதிகப்படியாக தெரியாது. ஸோ அதில் ஒரு சிரமம் இருக்குது. அதனால் இங்கே பிலிப்பைன்ஸுக்கு அதிகப்படியான மாணவர்கள் வர்றாங்க. பொதுவாக வெளிநாடு போகணும் அப்படின்னும் போது மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகும்போது நிறைய இந்த டெஸ்ட் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மெடிக்கலுக்கு அப்பாற்பட்டே நிறைய டெஸ்ட் இருக்குது சொல்லணும். இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக போகிறவங்களுக்கு அந்த மாதிரியான டெஸ்ட் இருக்கா? அதுக்கான பயிற்சிகள் இருக்கா? டெஸ்ட் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த 1.5 ஆண்டுகள் ப்ரீ மெடிசன் கோர்ஸ் படிப்பாங்க இல்லையா, அங்கே படிக்கும்போது அந்த என்மேட்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான். அங்கே பிலிப்பினோ ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக அந்த எக்ஸாம் எழுதி தான் அவங்க வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அந்த கோர்ஸை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. நமது மாணவர்கள் அங்கே அந்த கோர்ஸில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 40% மார்க் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அது இவங்க அந்த 1.5 ஆண்டுகள் படிக்கிற போது 3 தடவை அந்த எக்ஸாம் எழுதலாம். அதாவது மார்ச், ஏப்ரல் இதில் இந்த பீரியடில் ஒரு எக்ஸாமும், அக்டோபர், நவம்பர் இதில் ஒரு எக்ஸாமும் இருக்கும். ஸோ இவங்க 1.5 ஆண்டுகள் படிக்கும்போது 3 தடவை அந்த எக்ஸாம் எழுதலாம். அந்த 3 தடவைக்கு முன்னாடி அவங்க ஒரு 40% மார்க் கண்டிப்பாக எடுக்கணும். எடுக்கலன்னு சொன்னால் அவங்க அதை படிக்க முடியாது. அப்படி எடுக்காத மாணவர்கள் திரும்ப வர்றது நல்லது.
ஏன்னா இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே அவங்களால பாஸ் பண்ண முடியலன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களால அந்த 4 வருஷம் மருத்துவ படிப்பு படிக்க முடியாது. அது அவங்களுக்கு சிரமம். ஸோ அவங்க திரும்ப வர்றது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு மாணவர் மருத்துவ படிப்புக்காக போகும்போது அந்த ஏஜென்சி எந்த அளவுக்கு அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குது? ஒன்று நீங்கள் சொன்னீங்க தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா அதுக்கு யாரும் கேரண்டி இல்லை திரும்பி வரணும்னு. பட் இப்படி ஒரு படிப்புக்காக ஒருத்தர் போகிறாங்க, இவ்வளோ தூரம் ஒன்று கடன் பட்டோ செலவு பண்ணி ஒருத்தவங்களை வெளிநாடு அனுப்புகிறாங்கன்னும் போது அந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ரீ டிகிரி கோர்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, இந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்குது, இது தாண்டலைன்னா திரும்பி வராங்க அப்படின்னும் போது இப்போ இந்த காஸ்டிங் எல்லாம் எப்படி சார் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? இப்போ அவங்களுக்கு அது நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி? ஆமாம், அதுதான் நாங்கள் வரும்போதே முதல்ல நாங்கள் எல்லா விஷயத்தையும் கிளியராக சொல்லிடுறோம். இந்த மாதிரியான செலவுகள் ஆகும். முதல் வருஷம் அதிகப்படியாக கொஞ்சம் செலவாகும். ஏன்னா டிக்கெட் இங்கேருந்து போகக்கூடிய விசா செலவுகள், அங்கே போய் அவங்கள ஸ்டூடெண்ட் விசாவாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான செலவுகள்லாம் அதிகப்படியாக ஆகும். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் உங்கள் மாணவர் வந்து படிக்க முடியும்னு நாங்கள் முதல்ல வலியுறுத்தி சொல்கிறோம். அதான் சொன்னேன், பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். படிக்க போகிற மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வி மீது அக்கறை இருக்கணும். அக்கறை இருந்துன்னு சொன்னால் அந்த 40% மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அக்கறை இல்லாமல் வீட்டினுடைய கம்பல்ஷனுக்கு ஏதோ வெளிநாட்டில் போய் படிக்கணும், சும்மா படிக்கணும்னு வர்ற மாணவர்களுக்கு தான் அது பொருந்தும். நான் சொல்கிறது திரும்ப வர்றது, படித்து முடிக்க முடியாமல் திரும்ப வராங்கன்னு சொன்னோம், அது அந்த மாதிரி மாணவர்கள் தான் பொருந்தும். அக்கறையோடு இருக்க மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்கள் நிறுவனத்தை அணுகி போன வருஷம் ஒரு 100 மாணவர்கள் ஒரு கல்லூரியில் சேர்ந்தாங்க. அதில் உள்ளவங்க யாருமே அந்த என்மேட் எக்ஸாமில் இப்போ ஃபெயில் ஆகலை. இப்போ ஒரு 300 மாணவர்கள் அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கொஞ்சம் பேர் பாஸ் ஆகிருக்காங்க, கொஞ்சம் பேர் இனிமேல் தான் முதல் தடவை அந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க, அடுத்த மாதம் நடக்கக்கூடிய எக்ஸாம். இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது பிரச்சனைகள் பற்றி சொல்லியிருக்கீங்க, நம்ம சரியாக இருக்கணும், தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னீங்க. அந்த மாதிரி இல்லைன்னா விளைவுகள் எவ்வளோ விபரீதமாக இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். இதையெல்லாம் தாண்டி ஒரு மாணவர் அங்கே போகும்போது பல மாணவர்கள் பல நாடுகள்லேருந்தும் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒருத்தருக்கான இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், எப்படி மற்றவங்களோட பழக முடியும்? உதாரணத்துக்கு நம்ம சாப்பாடே அங்கே கிடைக்குமா என்னன்னு தெரியல, உணவு பழக்க வழக்கங்கள், இப்படி ஜென்ரல் மிங்கிளிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ் வித் பியர் குரூப்ஸ் எப்படி இருக்கு சார்? அதாவது நமது நாட்டில இருந்து அங்கே போகிற மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிலிப்பினோ ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்காது. இது வந்து தனியாக இருக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட. இதில் வந்து ஒரு 15 நாடுகள்ல இருந்து வந்து படிப்பாங்க. யூஎஸ்லேருந்து வந்து படிக்கிறவங்க இருக்காங்க, நைஜீரியாவிலேருந்து வந்து படிக்கிறாங்க, ஈவன் சைனாலேருந்து வந்து படிக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரு கூடயும் அவங்க பேசும் பொழுது அவங்கள எந்த மாதிரியான கல்வி இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, அதாவது கல்வின்னு சொல்லும்போது எப்படி அவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க, அந்த கல்வி முறைன்னு இருக்கு. இப்போ நம்ம ஊரில் 12th வரைக்கும் எக்ஸாமில் மக்கப் பண்ணி அதை அப்படியே தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அங்கே போய் இந்த மாதிரி மாணவர்கள் கூட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரியான கல்வி முறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, அந்த கல்வி முறை இவங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை அதை இவங்க பின்பற்ற முடிஞ்சதுன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்தது அங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப அமைதியாக பேசக்கூடியவங்க. ஒரு சத்தமாக நம்ம ஒரு 2 பசங்க நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்தானா யாரோ சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால அமைதியாக இருக்கக்கூடியவங்க. அவங்க நம்மளை பற்றி எதுவும் அந்த நிறப்பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரச்சனைகள் வந்து மற்ற நாடுகளில் இருக்கலாம், பிலிப்பைன்ஸில் வந்து அது கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ எல்லா காய்கறிகளுமே அங்கே இருக்கும். அங்கே வந்து கல்டிவேஷனுக்கு முக்கியத்துவம் உண்டாங்க. மெயின் நம்ம ஊரை மாதிரி அங்கே வந்து கல்டிவேஷன் தான் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ அதாவது சாப்பாடு பிரச்சனைகள் அங்கே, ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய சாப்பாட்டு முறைகளும் நம்மளுடைய சாப்பாட்டு முறைகளும் கண்டிப்பாக வித்தியாசமானது. நம்மளால் அவங்களுடைய சாப்பாட்டு முறைகளை பின்பற்ற முடியாது. ஸோ அதுக்காக இப்போ எல்லா காலேஜஸ்லேயுமே அதிகமான தமிழ் மாணவர்களும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களே அங்கே வந்து பக்கத்தில் நிறைய கேன்டீன்ஸ் இருக்குது. இப்போ எங்களுடைய நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அங்கே தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் கேன்டீனும் வச்சுருக்கிறோம், மெஸ்ஸும் வச்சுருக்கிறோம். அவங்க தங்கி இருக்கிறது வந்து கல்லூரி வளாகத்துக்குள்ளே தான் தங்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அங்கே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா கூட அவங்க வந்து காலேஜை சுற்றி நிறைய இந்தியன் கேன்டீன்ஸ் இருக்குது. இந்த கல்லூரியில் வந்து ஒரு 1000 மாணவர்கள் இந்திய மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து எல்லா தலைநகரத்துலேருந்தும் வந்த மாணவர்கள், எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்த மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே வெளியில் ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நமது மாணவர்களுக்கு அங்கே போகும்பொழுது அந்த பிரச்சனைகள் இல்லை. ஸோ அதனால் இந்த பேரண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு முன்னாடி அங்கே எவ்வளவு அந்த கல்லூரியில் ஒரு கல்லூரியில் சேர்க்க போகிறோன்னு சொன்னால் அந்த கல்லூரியில் எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க, நம்ம இந்திய மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சாப்பாடு பிரச்சனைகள் அங்கே எப்படி இருக்குது, நல்ல சாப்பாடு அங்கே கொடுக்க முடியுதா அப்படின்னு. இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, என்னதான் நம்ம நல்ல சாப்பாடு கொடுத்தாலும் ஒரு 2 மாதம் அவங்களுக்கு அது வந்து நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது வந்து ஒரு இது இல்லாமல் போகும்.
இப்போ எங்களுக்கு அது எங்கள் கல்லூரியில் அந்த பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு 2 மாதம் வெளியில் அந்த காலேஜுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கேன்டீன்ஸ், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. திரும்ப ஒரு 2-3 மாதம் கழிச்சு எங்கிட்ட வந்து சாப்பிட வருவாங்க. ஸோ அந்த சாப்பாடு அங்கே எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, அதை பொறுத்து தான் அங்கே ஹோட்டல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த இதை அவங்க பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே அனுப்பணும். ஓகே. இப்போ இங்கேருந்து போய் படிச்சுட்டு வர மாணவர்கள், இப்போ இந்த 5.5 ஆண்டு கால கல்வி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும், இங்கே எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறது அங்கே எம்டியா டாக்டர் ஆஃப் மெடிசன் படிச்சுட்டு வராங்க. இப்போ அங்கேருந்து படிச்சுட்டு வர்றவங்க அப்படியே டைரெக்டாக இங்கே ஒரு டாக்டராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, இல்லை இங்கே அதுக்கப்புறம் ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது? ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அங்கே வந்து 5.5 ஆண்டுகள் அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு இங்கே வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நம்ம இதில் இருக்கக்கூடிய, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து அவங்க வந்து முதல்ல சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து SCQஸில் இருக்கும், அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமில் அவங்க அப்பியர் ஆகி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 ஆண்டுகள் வந்து அவங்க ஹவுஸ் சர்ஜனாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, நம்ம நாட்டில் உள்ள நோய்களை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் பாஸ் பண்ணதுனால அவங்க வந்து ஒரு கிளினிக் வச்சுக்கலாம், ஆப்ரேஷன் இமீடியட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது அலோவ் பண்ணுறது கிடையாது. அவங்க 1 இயர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க ஒர்க் பண்ணணும். ஹவுஸ் சர்ஜனாக ஒர்க் பண்ணும்போது அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறதோ, அவங்க தனியாக கிளினிக் வைக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்படி அவங்க அங்கே படித்து முடித்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்த ஹவுஸ் சர்ஜனும் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் MBBS படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இவங்களும் ஈக்குவலாகிடுவாங்க. எந்த வித்தியாசமும் இருக்காது. அவங்க வந்து நம்ம பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு வந்தவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அப்பியர் ஆகி இங்கே கவர்மெண்ட் டாக்டராகவும் ஆகலாம். இங்கே நடக்கக்கூடிய பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதி இவங்க வந்து மேல் படிப்பும் இங்கே தொடரலாம் இந்தியாவில். அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. அங்கே போய் MBBS முடிச்சுட்டு வரவங்க இங்கே வந்து MD படிக்கணும்னாலும் அவங்களுக்கு அதெல்லாம் பாசிபிலிட்டி? ஆமாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அந்த MCA நடத்தக்கூடிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு முடிச்சிருக்கணும், இந்த 1 ஆண்டுகள் ஹவுஸ் சர்ஜன் முடிச்சிருக்கணும். இப்போ பிலிப்பைன்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது யூஎஸில் அதாவது ஸ்பெஷலைசேஷன் இன் MD ஹையர் ஸ்டடீஸ் PG கோர்சஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. USMLEன்னு ஒரு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை அவங்க 3rd இயர் படிக்கும்போது, அதாவது MD 3rd இயர் படிக்கும்போது அந்த எக்ஸாம் வந்து 3 ஸ்டெப்பு. அதில் ஸ்டெப் 1ங்கிற இதை வந்து அவங்க அப்போவே எழுதலாம் 3ஆவது வருஷம் படிக்கும்போது. ஃபைனல் இயர் படிக்கும்போது ஸ்டெப் 2 அந்த எக்ஸாம் அவங்க எழுதலாம். இது 2ம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டெப் 3 வந்து யூஎஸில் வந்து இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூலேயே அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் யூஎஸில் வந்து ஃப்ரீ அந்த எஜுகேஷன் PG வந்து ஸ்காலர்ஷிப்போட அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நமக்கு ஓரளவுக்கு இந்த மருத்துவ படிப்பை பற்றின ஒரு புரிதல் இருக்குது. பிலிப்பைன்ஸில் போய் படிக்கிறதுக்கும் நம்ம இந்தியாவில் படிக்கிறதுக்கும் பெரிய ஒரு மாற்றங்கள் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், சில டெஸ்ட் எல்லாம் நம்ம எழுதினோன்னா இங்கே படிக்கிறதுக்கு உண்டான டிகிரிக்கு ஈக்குவலாக கிடைக்கிது. மற்ற நாடுகளை விட பிலிப்பைன்ஸ் போகிறது தான் நம்மளோட ட்ராபிக்கல் கண்ட்ரீஸோட ஒன்றா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது மூலம், ஒரு ஏஜென்சி மூலமாக மாணவர்கள் பிலிப்பைன்ஸ்க்கு அதிகம் போகிறாங்க அப்படின்னும் போது, இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கும் சரி மாணவர்களுக்கும் சரி +2 முடிச்ச உடனே ஒரு MBBS வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஏஜென்சியை அணுகணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், என்ன எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஒரு ஏஜென்சியை மீட் பண்ணணும்? அதாவது மருத்துவம் படிக்கிறதுக்கு பிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பண்ணக்கூடிய கன்சல்டன்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணலாம், இல்லைனா காலேஜோட வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒரு காலேஜை இந்த காலேஜில் படிக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த கல்லூரியில் படிக்கிறாங்க, ஸோ அந்த காலேஜில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காலேஜோட வெப்சைட்லேயே யாரெல்லாம் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிற லிஸ்ட் அந்த காலேஜோட வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணி அவங்கள நீங்கள் டேரெக்டாகவோ இல்லை டெலிஃபோன்லேயோ கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அங்கே அட்மிஷன் லெட்டர் வாங்கணும். அதுக்கு உங்களுடைய 10th 11th 12th மார்க் ஷீட் வந்து நீங்கள் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கொண்டு போய் கொடுத்து இந்த ஏஜென்சியை பற்றி உங்களுக்கு விரிவான அவங்க விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க அட்மிஷன் லெட்டர் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் காலேஜிலேருந்து அடுத்தபடியானது வீசா. ஸோ வீசா பண்ணுறதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவை. அது இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸ் எம்பசியில் நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும். ஸோ அது அவங்க கேட்பாங்க, பர்த் சர்டிஃபிகேட், TC, மார்க் ஷீட்ஸு, இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்பாங்க. அதை ப்ரொடியூஸ் பண்ணி வீசா இன்டர்வியூ வந்து ஒன்று
டெல்லியில் இருக்கக்கூடிய எம்பசிலேயோ சென்னையில் இருக்கக்கூடிய கான்சுலேட் ஆஃபீஸ்லேயோ அவங்களுக்கு விசா இன்டர்வியூ நடக்கும். ஸோ அந்த விசா இன்டர்வியூ நடக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் அட்லீஸ்ட் அந்த ஃபீஸை வந்து காலேஜுக்கு அனுப்பியிருக்கணும். அதுக்கு தான் அவங்க முதல்ல இந்த அட்மிஷன் லெட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அட்மிஷன் லெட்டர் இருந்தால் தான் இங்கேருந்து நம்ம வந்து பணத்தை வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக அனுப்ப முடியும். ஸோ அது அந்த ரிசிப்ட் அந்த அவங்க பே பண்ண ரிசிப்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து விசா இன்டர்வியூ அவங்க பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமா அவங்க ட்ராவல் பண்ணி அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மெடிக்கல் செக்கப்பு நிறைய விஷயங்கள் இருக்காங்க, மெடிக்கல் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க விசா வந்து போகிறது எல்லாமே 9A விசாவில் போவாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே போய் மெடிக்கல் செக்கப் முடிச்சுட்டு அங்கே உள்ள எம்பசியில் போய் அவங்க வந்து ஸ்டூடெண்ட் விசாவை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டு தான் ஒரு ஏஜென்சி நம்ம அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் மருத்துவ படிப்புக்கு மாணவர்கள் இங்கேருந்து வெளிநாடு போகணும் அப்படின்னும் போது எந்த நாடு அதுக்கு உகந்ததாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிலிப்பைன்ஸ் தான் முக்கியமானதாக இருக்குது. பிலிப்பைன்ஸ்க்கு ஒவ்வொரு ஆண்டும் 200 மாணவர்களுக்கு மேலே உங்களோட ஏஜென்சி மூலமாகவே நீங்கள் அனுப்பிட்டுருக்கீங்க. அங்கேருந்தும் நிறைய மாணவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி போகிற நேரத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிக்கல்கள் வரும், அதெல்லாம் வராமல் இருக்கணும்னாக்கா நம்மளை சரிப்படுத்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கும்? அதெல்லாம் தாண்டி நம்ம போய் அந்த பிரச்சனையில மாட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வெளிநாட்டில் அங்கே போய் படிக்கிறதுங்கிற ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி போய் படிச்சுட்டு வர மாணவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே மருத்துவம் பயிற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்கு, அதற்கு என்ன ட்ரைனிங் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேரிலோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி.